நம்ம தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக டான்ஸ் ஆடி அவரை வர்ஷிப் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாருங்க. இதனால என்ன தெரியுங்களா ஆச்சு? கர்த்தர் தாவீது ராஜாவுடைய சுற்றி இருக்கிற எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் அவரை நீக்கலாக்கி அவருக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டாருங்க. நமக்கும் தாங்க எப்படின்னாக்கா எல்லா கட்டுக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்ச்சிகள், சத்துருக்களின் தொல்லைகள் எல்லாத்துலேயுமே இருந்து நமக்கு முழுவதுமா விடுதலை ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம கர்த்தரை முழு மனசோட ஆராதிக்கணுங்க. எல்லா விடுதலையுமே ஆராதனையில தாங்க அடங்கி இருக்குதே. அவரை ஆராதிக்கிறப்ப வெக்கப்படக்கூடாதுங்க. அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, இவங்க முன்னாடி நம்ம ஆடலாமா? தாவீது ராஜா என்ன தெரியுங்களா பண்ணாரு? அவர் அந்த வனாந்தரத்துல ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? ஆடுகள் மந்தைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கப்போ ஆண்டவரை ஆடி மகிமைப்படுத்தினாரு. அப்பவும் அவர் ஒரே மாதிரி தான் இருந்தாரு. ராஜாவானார் பார்த்தீங்களா? அப்பவும் அந்த ஆடு மேய்க்கும் போது இருந்தார் பாருங்க. தன்னை மறந்து கர்த்தரை ஆராதிச்சு ரொம்ப ஹாப்பியா வர்ஷிப் பண்ணார் பாருங்க. அதே மாதிரி தான் ராஜாவானதுக்கு பிற்பாடும் அவர் அதே மாதிரி தான் ஆண்டவர் சமூகத்துல நடனம் ஆடினாரு. கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தாரு. அதனாலதான் தாவீது ராஜா கர்த்தருடைய ரொம்ப நெருங்கிய அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனா தாவீது ராஜா இருந்தாருங்க. நாமளும் தன்னை மறந்து, சரிங்களா, ஒரு நார்மல் ஸ்டேஜ், அப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல கை தட்டி இருப்போம், ஆராதிச்சிருப்போம், துதிச்சிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்திருப்போம். ஒரு நல்ல ஒரு கிளாஸா வந்திருப்போம். அப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தன்னைத்தானே நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை நம்ம விதிச்சிருப்போம். கையை கட்டிப்போம். அந்த இடத்துல வாயை நாவினால் அறிக்கையிடாம அப்படியே நமக்குள்ளேயே இருதயத்துக்குள்ளேயே ஸ்லோவா சொல்லிப்போம். கைத்தட்ட, கையை தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சங்கடப்படுவோம், யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்க கூடாதுங்க. தாவீது ராஜா அந்த மாதிரி யோசிக்கல. அப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தாரு, ராஜாவானதுக்கு பிற்பாடும் ஒரே மாதிரி தான் இருந்தாரு. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையிலும் தான் ஆண்டவர் விடுவித்தாரு. உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணுமா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணுமா? நீங்க முழுசா விடுதலையாகி இருக்கணும்னா கர்த்தரை முழு மனசோட ஆராதிக்கணும். யாரு இருக்காங்க இல்ல, யாரு இருந்தா என்ன, போனா என்ன, என் தேவனை நான் ஆராதிக்கிறேன், அது முழு ஈடுபாட்டோட நம்ம செஞ்சோம்னா எந்த சத்துருக்களும் நமக்கு இருக்க மாட்டாங்கங்க. எல்லாத்துல இருந்து அவர் நமக்கு விடுவிச்சு நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாருங்க.